நல்லது. நாங்கள் மீண்டும் நியாயாதிபதி புத்தகத்தை நாங்கள் தியானிக்கப் போகின்றோம். நாங்கள் தொடர்ச்சியாக கிதியோனை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதை போன்று தலைப்பானது வெற்றிக்கு பிறகு வந்த காலங்கள். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 24 25வது வசனம் வரைக்கும் இதை நீங்கள் வாசிக்கும் போது மிக முக்கியமாயிருக்கும். மிக முக்கியமாக 8வது அதிகாரத்தில் கடைசி பகுதியை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்கிற விதத்தை நீங்கள் எப்போதாவது அனுபவித்தது உண்டா? அந்த அனுபவத்தில் நீங்கள் எப்போதாவது உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்து அதை குறித்து தேவனுடைய நன்மைகளை குறித்து தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை நீங்கள் அதை அறிவித்திருக்கிறீர்களா? இது மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயம். நான் இந்த நாட்களிலே தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். உண்மையாக ஒரு காரியத்தை குறித்து உற்சாகத்தோடு என்னுடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையில் நான் பின்னிட்டு பார்க்கும்போது அது எனக்கு மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. நான் சிந்திக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் அடிப்படையில் நான் முதலாவது ஏற்படுத்தி கொண்டு ஆயத்தமாகிற இன்னொருவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு. உண்மையாக நான் ஒரு விசுவாசி. நீங்கள் எவ்வளவு நன்றாக விசுவாசிக்கிறீர்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து. ஏனென்றால் நான் அதற்கு நன்றி செலுத்துகிற என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் பார்க்கும்போது அது எனக்கு ஞாபகம் வருகின்றது. அதை போன்று என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருக்கிறது, எவ்வளவு கெட்ட காரியங்கள் இருந்தது. குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். நான் இந்த செய்திக்கு ஆயத்தப்படும் போது எனக்கு ஞாபகம் வந்தது, 2006ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு ஆராதனை கூட்டத்துக்கு நாங்கள் ஆயத்தமாகும் போது அந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். இந்த சபையிலே வந்து 1 வருடமாய் இருந்தது. 1.5 வருடம் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் எவ்வாறாக இந்த கருத்தரங்குக்கு ஜனங்களை எப்படி ஒன்று திரட்டுவது என்று. அதை குறித்து எவ்வளவு நாங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் நாங்கள் ஜெபித்தோம். அங்கே ஜனங்கள் நிரம்ப வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சியிருந்தேன் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஜெபித்தோம். அனைத்து சபைகளையும் அங்கத்தவர்களை இணைத்து நாங்கள் ஜெபித்தோம். பெரிய சபைகளில் அழைப்புதலை நாங்கள் விட்டோம். பெரிய ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்தோம். எல்லாவற்றுக்கும் தேவன் இப்பொழுதும் பதில் கொடுத்து ஆயிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் சில வருடங்களுக்கு உதவியாளர்களாக நாங்கள் ஜெபித்தோம். தேவனுடைய காரியத்திற்காக அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக அவர்களை அழைத்தோம். இந்த இடத்திற்கு தேவன் அற்புதமாய் கிரியை செய்தார். நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு போகும்போது தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கின்றார், எங்களுடைய காரியத்தை நடப்பிக்கிறார். எங்களுடைய வெற்றியை நோக்கி பார்க்கும்போது அது மகிழ்ந்து களி கூறக்கூடிய ஒரு விடயமாயிருக்கிறது இப்போது. ஏனென்றால் அது எங்களுக்கு மறுமுனையாக எங்களுக்கு பதில் வந்திருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களில் நாங்கள் ஜெபித்தோம். ஒரு காரியத்தை கேட்டு ஜெபித்திருக்கிறோம். ஒரு காரியத்திற்காக ஜெபித்தோம். அதை எங்களுக்கு இப்பொழுது கிடைத்து விட்டது. அதன் பிறகு என்ன நடைபெறுகிறது உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் 2-3 வாரங்கள் இதற்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். அது எனக்கு கிடைத்ததும் அதை பெற்றுக் கொடுத்தவரை நாங்கள் மறந்து விடுகிறோம். எங்களுக்கு ஏன் அது மறந்து போகின்றது? 2 வாரத்துக்கு முன்பாய் செய்த விண்ணப்பத்திற்கு பதில் வந்த பிற்பாடு அது இப்பொழுது ஞாபகம் இல்லை. மாத கணக்காய் போகிறது அதற்கு நன்றி செலுத்துவதற்கு. ஏன் அப்படி நடக்குது? கடந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். கிதியோன் தேவனுடைய வெற்றியை நோக்கி அங்கே கடந்து சென்று அவன் வெற்றி பெற்ற பிறகு ஜனங்கள் அதற்கு பிறகு அவனுக்கு காண்பித்த பிரதிச்சாரம் வித்தியாசமா இருந்தது. நாங்கள் அதற்கு கூட கற்றுக்கொண்டோம். அந்த வெற்றிக்கு பிறகு 7 விதமான மனிதர்களை குறித்து பார்த்தோம். 7 விதமான விமர்சனங்களை பார்த்தோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட நோக்கங்கள். அவர்கள் இந்த வெற்றியை பெற்ற பிறகு பெரிதான வெற்றியை பெற்றார்கள். 35 வருடங்கள் அங்கே அந்த அழிவுக்குள் இருந்து 1,35,000 பேரை
300 பேரால் 1,35,000 பேரை மேற்கொண்டார்கள். 300 பேர் கொண்ட ஒரு வீரர்கள் அவர்களை பின்தொடர்ந்து சென்று வென்றார்கள். அவர்கள் தங்களுடைய தேசத்துக்கு அவர்கள் யோர்தானுக்கு அக்கறைப்பட்டு போகும்போது இந்த சத்துருக்கள், நாங்கள் அதை தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 23, 24 பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் நப்தலி, மனாசே அங்கு கூடி கிதியோன்கள் அவர்களை பின்தொடர்ந்து துரத்தினார்கள். நாம் இந்த இடத்துல பார்க்கின்றோம், முக்கியமாக இந்த குழுவினர் எவ்வாறாக கிரியை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். எப்ராஹிம் அங்கே மலை வரைக்கும் அங்கே செய்தியாளரை அனுப்பி பெச்பார் வரைக்கும் யோர்தானை அவர்கள் கைப்பற்றினார்கள். நாங்கள் இந்த இடத்துல பார்க்கின்றோம், அவர்கள் வந்து அந்த இடத்தை அவர்கள் பிடித்து அவர்கள் தொடர்ந்து இந்த யுத்தத்தில் அங்கே சரித்திரபூர்வமான ஒரு யுத்தமாக இது மாறியது. நாங்கள் இதை பார்க்கிறோம், இது ஒரு சரித்திரமாக மாறியது. இது ஒரு சரித்திர கதையாக மாறுகிறது. கிதியோனுடைய வெற்றி பெற்ற பிறகு கிதியோன் தன்னுடைய வீரர்களுக்கு விரலை கொண்டு அந்த மற்ற வீரர்களை தாக்குகிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு செய்தியாளர்களை அனுப்பி அங்கே மறைந்திருக்கிற மனிதர்களை அறிந்து அவர்களை பின்தொடர்ந்து அவர்களையும் அழித்து விடுகிறதை, துரத்து விடுகிறதை பார்க்கிறோம். ஆக சீனாய் மலைக்கு அப்புறம் போக விடாதீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுதும் கிதியோனுக்கு முன்பதாக இருந்த சவால்கள் ஓடுகிற போது அங்கே இந்த யுத்தம் எவ்வளவு அற்புதமான காரியமா இருக்கிறது. கடந்த காலத்தை ஏசாயா இந்த யுத்தத்தை குறித்து அவன் பேசுகிறான். ஏசாயா 10வது அதிகாரம் 26வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஓரிப் கண்மலை அண்டையிலே மீதியானியார் வெட்டுண்டது போல் சேனையின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எலும்பு வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். இதை குறித்து தொடர்ந்தும் அங்கு கவனம் செலுத்துகிறதை பார்க்கின்றோம். ஏசாயா இந்த இடத்தில் இதை குறித்து பேசுகின்றார். அது ஒரு முன்மாதிரியாக பேசுகின்றார். தேவனுடைய கரத்தினாலே இந்த போராட்டத்தை போராடினதாக அவர் அதை அணித்தனமாக பேசுகிறதை பார்க்கின்றோம். ஆகவே நியாயாதிபதிகள் 8வது அதிகாரத்துக்கு நாங்கள் போவோம். 8வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எப்பிராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அவனோடு மிகவும் வாக்குவாதம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவர்களை கொன்று அவருடைய தலைகளை கிதியோனிலே கொண்டு வந்தார்கள். இப்பொழுது இந்த இடத்திலிருந்து பெரிய ஒரு அறிக்கை அறிவிக்கிறார்கள். நீர் எங்களுக்கு என்ன செய்தீர்? கிதியோனை பார்த்து சொல்கிறீர்கள், நீர் யுத்தம் பண்ண போகும்போது ஏன் எங்களை அழைப்பிக்கவில்லை என்று கேட்கிறான். அவர்கள் மிக கடினமாக யுத்தம் செய்தார்கள். இவர்கள் மிகவும் பலவான்களாயிருந்தார்கள். அவர்கள் இந்த இடத்துல குற்றச்சாட்டுகிறது என்ன? நீ மிகவும் பிரபலமான ஒரு வெற்றியை வெற்றி கொள்ளும் போது நீ ஏன் எங்களை அனுப்பிக்கவில்லை என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். 1,35,000 பேருக்கு விரோதமாய் நீ யுத்தம் பண்ணும் போது, நாங்கள் இந்த நாட்களில் மிக பலவான்களா இருக்கிற ஒரு ஜாதியினர், யூதா கோத்திரத்தில் எப்ராஹிம் கோத்திரத்தில் இருக்கிற நாங்கள் இஸ்ரவேலர்களை பாதுகாக்கிறவர்கள், இவர்கள் பாதுகாப்பிலே மிக முக்கியமான கோத்திரர்கள். அங்கே கானானுக்குள் வரும்போது வீர கோத்திரர்களாக தான் அங்கே பெயர் பெற்றார்கள். அப்படி இருந்தபடினால், அப்படி இருக்கும் ஏன் எங்களையே நீ கூப்பிடவில்லை, ஏன் எங்களை அழைப்பிக்கவில்லை என்று கேட்கிறார். அங்கே 2வது வசனம் 3வது வசனம். அதற்கு அவர்கள், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம்? கிதியோன் சொல்லுகிறான், நீங்கள் அபியரில் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா?
அவருடைய கோபம் தனியும் வரைக்கும் அந்த கிரியையிலிருந்து அவர்கள் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருந்தார்கள். ஏன் கிதியோன் எங்களை அழைப்பிக்கவில்லை, ஏன் எங்களுக்கு சொல்லவில்லை என்று சொல்லி அவர்கள் வாதாடி கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு தேவையானது உனக்கு உதவி செய்வதுதான் என்று அங்கே அவர்கள் கூறுகிறார்கள். நான் உன்னோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்ராயிம் என்னுடைய திராட்சபலத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா என்று சொல்கிறான். ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று அங்கே அவர்கள் கிதியோனிடத்தில் கேட்கிறார்கள். கிதியோன் அவர்களை வாழ்த்தும் பொழுது அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் கிதியோன் அவர்களை பார்த்து நீங்கள் அதிக வாஞ்சிக்கிற காரியங்கள் என்று அவன் கூறுவதை பார்க்கிறோம். இதை சற்று சிந்தித்து பார்க்கலாம். எங்களுடைய ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையிலே எப்ராயிம் எங்கே இருக்கிறது? இன்று நாங்கள் எங்களை சோதித்து பார்ப்போம். நாம் அதை சற்று சோதித்து பார்க்கும்போது இது எங்களுக்கு மிக முக்கியமானதாய் காணப்படுகின்றது. அவர்கள் கூறுகிறது 2வது 3வது வசனங்களை பார்க்கும்போது, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? நாங்கள் நல்லவர்கள் அல்லவா? எங்களால் எதையும் செய்ய முடியாதா? நாங்கள் நன்றாய் வேலை செய்யக்கூடியவர்கள் தானே என்று. ஆக எப்ராயிம் மனாசர் மனிதர்களுடைய தொடர்பை நீங்கள் பார்க்கும்போது எப்படிப்பட்ட தொடர்பு? அங்கே அவருடைய காரியங்கள் மாறி இருக்கிறதா? எதிர்வாத காரியங்கள் மாறி இருக்கிறதா? இந்த உணர்வுகள் வருகிற பாதைகள் வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எந்த விதத்தில் உணர்வுகள் வந்திருக்கின்றது? ஏன் இவ்வாறாக பேசுகின்றார்கள்? கிதியோன் மனிதர்களிடத்தில் வந்து யுத்தம் செய்வதற்கு உதவி செய்யும்படி அங்கே செய்தியாளர்களை அனுப்பின போதும் அங்கே உதவி கேட்டான். அங்கே மிகவும் பலவான்கள், அங்கே யுத்தத்திலே தேர்ச்சி பெற்றவர்களை அவன் அழைப்புதல் விட்டான் அவர்களுக்கு. ஆனால் இவர்கள் ஏன் கிதியோனுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருந்தார்கள்? இதை குறித்தவர்கள் அறியாமல் இருந்தார்களா? அவர்களுக்கு தெரியுமா இது அறிந்திருக்கவில்லை, இதை நாங்கள் தவறிவிட்டோம் என்று அவர்கள் நினைத்தார்களா? அங்கே இது பெரிய ஒரு கவனமான ஒரு காரியம், கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காரியம். கிதியோன் மனிதர்களை அழைப்பித்தான், செய்தி அனுப்பினான். ஆனால் அவர்கள் கூறியது ஒருபோதும் எங்களுக்கு அதற்கு வர முடியாது என்றுதான் அவர்கள் கூறினார்கள். இப்போது சொல்கிறார்கள், நீ ஒருபோதும் எங்களை சேர்த்துக் கொள்ளவில்லை என்று. காரணம், பிரச்சனை, அவர்கள் அதிலே பங்கு கொள்ளாமல் இப்பொழுது ஜெயம் பெற்ற பிற்பாடு வந்து சொல்கிறார்கள், ஏன் இதில் இணைக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அவர்கள் நினைத்தார்கள் கட்டாயமாக கிதியோன் இதிலே தோல்வி அடைவான் என்று நினைத்தார்கள். ஆகவே இதிலே நாம் சேர்ந்து கொள்ளாதபடி நாங்கள் ஒதுங்கி இருப்போம் என்று அவர் நினைத்தார்கள். கிதியோனால் இது ஒருபோதும் ஜெயம் கொள்ள முடியாது என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். இது தோல்வி அடைவான் என்று அவர் நினைத்தார்கள். என்னத்தை பேசினாலும் எதை கதைத்தாலும் கிதியோன் தோல்வி அடைவான், 1,35,000 பேரோடு எப்படி யுத்தம் செய்வது என்று நினைத்தவர்கள் இப்பொழுது வந்து அவர்கள் சேப்பாக அங்கே அவர்கள் பேசுகிறதை பார்க்கணும். ஏன் இப்பொழுது எங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்று அவர்கள் வாதாடுகிறார்கள். பாருங்கள், உண்மையாக நாம் இதை சற்று சிந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. என்ன இந்த இடத்தில் நடைபெற்றது? சில வேளை அவர்கள் நினைத்திருப்பார்கள், நாம் சற்று கொஞ்சம் அமைதியாக இருந்து என்ன நடைபெறுகிறது என்று பார்ப்போம் என்று அவர்கள் பேசியிருந்திருப்பார்கள். கிதியோன் இதை எப்படிதான் செய்கிறார் என்று பார்ப்போம் என்று. இது சரியானால் நாங்கள் இதிலே பாய்ந்து நாங்களும் யுத்தம் செய்வோம், காரியம் சரியாகும் போது நாங்கள் இதிலே போய் எங்களுடைய பெயர்களை போட்டுக் கொள்வோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். உண்மையாக இந்த இடத்துல உண்மையான கவலையா இவர்களுக்கு இருக்கின்றது, இல்லாவிட்டால் இவர்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறதா என்று பாருங்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நீ ஏன் எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை ஏன் இணைக்கவில்லை என்று கிதியோனிடத்தில் கேட்கிறார்கள். அப்போது கிதியோன் கேட்கிறான், நான் செய்தி அனுப்பும் போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்று கேட்கிறான். அவர்கள் தொடர்ந்தும் அவர்கள் கேள்வி வைத்துக் கொண்டால் ஏன் எங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்று. உண்மையாக அவர்கள் அப்பொழுது அந்த செய்தி வரும்போது அவர்கள் எங்கிருந்தார்கள்?
அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். உங்களிடத்தில் உதவி கேட்டு செய்தியாளரை அனுப்பும் போது நீங்கள் எழுந்து உங்களால் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கும்போது நீங்கள் செய்யாமல் இருந்தால் அது உண்மையிலேயே ஒரு பிரச்சனை. கிதியோனுக்கு சொல்ல இருந்தது, நான் உங்களுக்கு செய்தி அனுப்பினேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள் என்று கிதியோனுக்கு அதை சொல்ல இருந்தது. உண்மையாக இந்த மனிதர்கள் கிதியோனுடைய காரியங்களுக்கு உடன்படாமல் அவர்களுடைய விருப்பத்தின்படி அவருடைய சொந்த காரியங்களை செய்து கொண்டு இருப்பதற்கு தான் அவர்கள் இருந்தார்கள். அதைதான் அவர்கள் செய்தார்கள். ஆனால் தேவன் கிதியோனை யுத்தம் செய்ய அழைக்க தேவைப்பட்டது. உண்மையாகவே அவர் தன்னுடைய காரியத்தை தேவனுக்கு முன்பதாக சரியாக நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். தேவன் கிதியோனுக்கு பேசுகின்றார், தேவன் கிதியோனை பயன்படுத்துகிறார். ஆனால் மற்றவர்கள் அதிலே ஒன்றிணையவில்லை. பிறகு ஏன் என்னுடைய பகுதி எங்கே, என்னுடைய பங்கு எங்கே என்று கேட்கிறார்கள். என்னுடைய கனம் எங்கே, நானும் இதற்கு தொடர்பாக இருக்கின்றேன், என்னுடைய கோத்திரம் இதில் தொடர்புடையதாக இருக்கிறது, எங்கே எனக்கு வர வேண்டிய பங்கு என்று கேட்கிறார்கள். உண்மையாக நாம் இதை சற்று சிந்திக்க வேண்டும். தேவன் இந்த ஜனங்களுக்கு விசேஷித்த திறமைகளை வல்லமைகளை கொடுத்திருந்தார் இஸ்ரவேலர்களுக்கு. ஆனால் அவர்கள் அதை எதற்கு பயன்படுத்தினார்கள்? அதை தங்களுடைய கனத்துக்கும் கௌரவத்துக்கும் பயன்படுத்தினார். அந்த நோக்கம் தான் இந்த இடத்துல தங்களுடைய பேர் புகழுக்காக அவர்கள் கிரியை செய்கிறதை பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் சிந்திப்பதற்கு எதிர்பார்ப்பதற்கு மாறாக அந்த 300 பேர் மாத்திரம் 1,35,000 பேரை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் நினைக்கவில்லை இந்த யுத்தத்துக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெறுவார்கள் என்று அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. இவர்கள் நினைத்தார்கள், எங்களுடைய பேருக்கு கெட்ட பேர் வராதபடி நாங்கள் சேர்ப்பூசி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒதுங்கி நின்ற ஒரு கூட்டம். இந்த காரியங்கள் தான் அவருடைய மனங்களிலே சிந்தனையிலே இருந்தது. இது சாதாரண காரியம் அல்ல, இது ஒருபோதும் நடைபெற முடியாத ஒன்று. இது மாத்திரமல்ல இவர்கள் செய்த ஒரு சம்பவம். இது போன்ற பல சம்பவங்களிலே இப்படிதான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆனாலும் கிதியோன் அவர்களுக்கு கிருபையாயிருந்தான். அவர்கள் செய்ததை பார்த்தும் கிதியோன் தான் செய்த காரியம் மிகவும் உன்னதமான காரியம், பெரிய காரியம் நினைத்தான். அவர்களை தனியாக்க விடவில்லை, அவனோடு கூட இருந்தான் எத்தா. இரண்டாவது குழுவை குறித்து பார்ப்போம். 8வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, கிதியோன் யோர்தானுக்கு வந்த போது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் இருக்கிறார்கள், நான் மிதியானியரின் ராஜாக்களாகிய செபாவையும் கல்முனையும் பின்தொடர்கிறேன் என்றான். அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்மோனா என்பவர்களின் கை உன் கைவசமாயிருக்கிறதே என்றார்கள். இந்த இடத்துல என்ன நடைபெறும் என்று பாருங்கள். கிதியோனின் சேனையிலே பசியோடும் தாகத்தோடும் அவர்கள் இருந்தார்கள். அங்கு 2 தடவை நிறுத்தி, எங்களுக்கு ஏதாவது சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு எங்களுக்கு அப்பங்களை தாருங்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் எதை குறித்து அவர்கள் சிந்திக்கிறார்? அவர்கள் கேட்கிற, எங்கே அந்த ராஜாக்கள், அந்த பிரபுக்கள் எங்கே? அந்த ராஜாக்கள் இப்போது நீங்கள் தோற்கடித்திருக்கிறீர்களா என்று அங்க கேட்கிறார். அப்படி தோற்கடித்திருந்தால் நாங்கள் உங்களுக்கு அப்பம் தருகிறோம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் முதலாவது யுத்தத்தை வென்று முடித்து விட்டு வாருங்கள், அப்பொழுது அப்பம் சாப்பிடலாம் என்று கூறுகிறார். 1,35,000 பேரை நீங்கள் கொன்றுவிட்டு வாருங்கள், ராஜாக்களை கொன்றுவிட்டு வாருங்கள், நீங்கள் உண்மையாக நீங்கள் ராஜாக்களை கொலை செய்யும் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வதில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சுய சிந்தனையில பார்க்கிறார்கள். அவர்கள் இலகுவாக பேசுகிறார்கள். நீங்கள் இன்னும் ராஜாக்களை கொன்று போடாதது நிமித்தம் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். எங்களுக்கும் அநேக சந்தர்ப்பங்கள், இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்திருக்கிறது. தேவன்
கிரியை, இந்த யுத்தத்திலே தேவனுடைய கிரியை பார்க்கிறோம். அங்கே தங்களுடைய இனத்தை மீட்டெடுப்பதற்கு தேவன் கிதியோன் பக்கம் இருக்கிறதை அதை விசுவாசிப்பதற்கு அவர்களுக்கு சரியான சாட்சிகள் இப்பொழுது அவர்களுக்கு இல்லை. இதை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. அவர்களால் இதை இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளவோ விசுவாசிக்கவோ முடியாமல் இருந்தது. நீ இன்னும் இதை முழுமையாக இந்த வேலையை முடிக்கவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அந்த ராஜாக்கள் கொல்லப்படுவதற்கு நாங்கள் வாழ வேண்டும். அப்பொழுது கிதியோனுடைய மறுமொழி என்னவா இருக்கிறது? அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சேபாவையும் கல்முனாவையும் என் கையில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்திரத்தின் முள்ளுகளாலும் நெருஞ்சல்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லினேன். அங்கே பெனுவேல் என்று அங்கே யாக்கோபோடு போராடிய அந்த காரியத்தை பார்க்கிறோம். அந்த பெனுவேல் என்பது தேவனுடைய முகம் என்கிற அர்த்தம். நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே முன்பதாக சொன்னது போல கிதியோனுக்கு இந்த மனிதர்கள் மீண்டும் பேசி இருக்கின்றார்கள். அந்த இடத்துல வந்து அங்கே சொல்லுகிறார், நான் வந்து உங்களுடைய காரியங்களை உடைப்பேன் என்று சொல்லுகிறார். மிக முக்கியமான காரியத்தை தேவன் அந்த இடத்துல அகற்றுகிறார். தேவன் எங்களுக்கு பிரதான தூணாக இருக்கின்றார். தேவன் எங்களுக்கான பாதுகாப்பை அவர் கொடுக்கின்றார். நாங்கள் தேவனை விட்டு நாங்கள் வழி விலகி தூர போகும் போது, தேவனுடைய கோபம் வரும்போது தேவனுடைய உதவியை நாங்கள் அங்கே கேட்கிறோம். எப்பொழுதும் இருளில் இருந்து பிசாசு எங்களுக்கு தாக்கத்தை கொண்டு வருகிறான். நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய சமூகத்திலே, அவருடைய சற்றின் மறைவிலே, அவருடைய தூணுக்குள் இருக்க வேண்டியது அவசியம். அங்கே கிதியோன் அந்த ஆசீர்வாதத்தை அவன் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு தேவனோடு கூட அவன் முன்னோக்கி செல்கிறான். கிதியோன், இதுதான் மிக முக்கியமாக காணப்பட்டது கிதியோனுடைய வாழ்க்கையிலே. கிதியோன் இந்த இடத்துல இந்த மனிதர்களுக்கு செய்வது பழி வாங்குற ஒரு நோக்கம் அல்ல. நீங்கள் தேவனுடைய பக்கம் இல்லாவிட்டால் நீங்கள் அடுத்த பக்கத்தில் இருக்கிறீர்கள். ஆகவே எண்ணிக்கை செய்து நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பியுங்கள். எப்பொழுதும் நாங்கள் தேவன் பக்கமாய் இருக்கிற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படியாய் நாங்கள் செபிக்க வேண்டும். வெற்றியை பெறுகிற பக்கத்திலே நாம் இருக்க வேண்டும். மனதிலே சிந்தித்து தர்க்க ரீதியாக காரியங்களை செய்வதல்ல. நீங்களும் உங்களுடைய புத்திரர்களும் இந்த காரியங்களில் இதற்கு பிறகு நீர் எங்களை ஆளுகை செய்கிறவர்களாய் வருவீர்கள். இதையெல்லாம் அளித்த பிறகு, எல்லாம் முடிந்த பிறகு இது நடைபெறுவது அங்கே கிதியோனுடைய அந்த அவர்களை அளித்த பிற்பாடு அந்த ஆளுகை இவருக்கு வரும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே கிதியோனிடத்தில் வந்து, நீயும் உன்னுடைய புத்திரர்களும் புத்திரர்களின் புத்திரர்களும் எங்களை ரட்சித்தது நிமித்தம் எங்களுக்காக நீங்கள் ஆளுகை செய்யுங்கள், எங்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கிதியோன் அவளை பார்த்து சொல்கிறான், நான் உங்களை ஆண்டு கொள்வதில்லை, என்னுடைய புத்திரர்கள் உங்களை ஆண்டு கொள்வதில்லை, கர்த்தரே உங்களை ஆண்டு கொள்வாராக. பாருங்கள், என்ன சொல்ல முடியும், என்ன குற்றப்படுத்த முடியும் அவருடைய சரிதையை குறித்து? அவன் கூறுகிறதை பாருங்கள். இந்த யுத்தத்தை முடித்த பிறகு அங்கே அவன் யாருக்கு அந்த மகிமையை கொடுக்கிறான்? அந்த கனத்தை யாருக்கு கொடுக்கின்றான்? அந்த மனிதர்கள் கிதியோனுக்குத்தான் எல்லா கனத்தையும் புகழையும் அந்த கௌரவத்தை கொடுக்கின்றார்கள். கிதியோன் அண்டையில வந்து கூறுகிறார்கள், உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எங்களை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் கிதியோன் கொடுத்த மறுமொழியின் படி தேவனுக்கு எல்லா கன மகிமையும் போனது. அவர்கள் கிதியோனுக்கு கனத்தை கொடுக்கிறார்கள், கிதியோன் தேவனுக்கு கனத்தை கொடுக்கின்றார். அங்கே கிதியோனை ஒரு சிலையை போன்று அவர்கள் கனப்படுத்துகின்றார்கள். தேவனுக்கு மகிமையை கொடுப்பதை பார்க்கிலும் தேவனுக்கு நன்றியை தெரிவிப்பதற்கு பதிலாக அவர்கள் கிதியோனை சிந்தித்து கிதியோனை உயர்த்தி பேசுகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். உண்மையாக அவனை பார்த்து, நீதான் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும்
எங்களுடைய ராஜா நீதான் என்று அவர்கள் கூறுகிறார். உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் தான் எங்களுடைய ராஜாக்களா இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவருடைய இருதயத்தில் சிந்தையில் இருக்கிற காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில வெளிவருகிறது இவ்வாறாக. இது நல்ல உதாரணம். அவர்கள் சிலை வழிபாட்டுக்கு கொடுக்கிற அந்த கணத்தை, அதனுடைய ஆபாசனை தான் இந்த இடத்தில் வெளிப்படுகிறது. அவர்கள் ஆசீர்வாத, அதாவது செழிப்பின் காரியங்களை வணங்கினவர்கள். அவர்கள் செழிப்பின் காரியங்களை வணங்கி அவைகளை மனதிலே வைத்துக் கொண்டு அவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள். அது உபாகமும் 4:10 பார்க்கிறோம். என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டாம் என்று அங்கு தேவன் கூறியிருக்கிறார். அதாவது சிலைகளை உருவாக்க வேண்டாம், நீங்கள் சிலைகளை உண்டு பண்ண வேண்டாம். ஆனால் இவர்கள் இந்த இடத்துல கிதியோனை சிலையாக விக்கிரகமாக ஏற்படுத்த பார்க்கின்றார்கள். தேவன் மாத்திரமே எல்லாவற்றுக்கும் மேலான உன்னதமானவர், உயர்ந்தவர். நீங்கள் ஒரு சிலையை உருவாக்கினார் உங்களுக்காக, அந்த சிலை ஒன்றும் உங்களுக்காக செய்து உங்களுடைய உள்ளார்ந்த காரியங்கள் வர வேண்டிய காரியம் இந்த இடத்திலே இஸ்ரவேலுடைய உண்மையான காரியத்தை இந்த இடத்தில் காண்பிக்கப்படுகிறது. அந்த சிலை ரூபம் என்பது என்ன? உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. பெரிய சிலை என்ற என்ன? அங்கே சொல்வார்கள், அங்கே பெருமைதான் அங்கே பெரிய ஒரு விக்கிரகமா இருக்குது. இந்த இடத்துல கிதியோனை அந்த பெருமைக்கு ஆளாக்க பார்க்கிறார்கள். இந்த லௌகீக சிந்தனையானது ஒரு சிலை வழிபாடாக வருகிறது. காரணம் என்னவென்றால், இந்த ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா ஜாதியினருக்கும் கோலியாத்தை போன்ற பெரிய அரக்கர்கள் அங்கே காணப்பட்டார்கள். அந்த அரக்கர்கள் தான் அவருடைய வீரர்களாக ஒவ்வொரு கோத்திரங்களிலும் காணப்பட்டார்கள். அவர்கள் வெளியில வந்து சத்தம் விட்டு கூக்குரலிட்டு சவால் விடுகிற பெரிய வீரர்கள் இருந்தார்கள். அவருடைய பிள்ளைகள் கூட சரித்திரத்தில் இடம்பெற்று இருந்தார்கள். அந்த பிள்ளைகள் கூட ஆட்சிகளிலே, அந்த குடும்பங்களிலே அங்கே அவர்களுடைய பெரும் தாக்கம் காணப்பட்டது. அந்த குடும்பங்கள், அந்த பரம்பை வீரர்கள், வீர குடும்ப பின்னணி என்று பார்க்கிறோம். யோசுவாவின் மரணத்துக்கு பிறகு இஸ்ரவேலுக்கு சரியான தலைமத்துவம் இருக்கவில்லை. ஆனால் நியாயாதிபதிகள் இருந்தார்கள். ஆனால் நியாயாதிபதிகள் தொடர்ந்தும் இருக்கவில்லை. அவர்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது நியாயாதிபதிகள் எழும்புகிறார்கள். அந்த பிரச்சனை முடிந்த பிற்பாடு நியாயாதிபதிகள் போய்விடுகிறார்கள். இது பாதுகாப்பற்ற ஒரு காரியம். ஆகவே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எங்களுக்காக தொடர்ந்தும் எங்களுக்காக இருங்கள் என்று கூறுகிறார். நாங்கள் நியாயாதிபதிகளை தொடர்ந்தும் சார்ந்திருக்க இவ்வாறாக முடியாது. தொடர்ந்தும் எங்களை ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜா எங்களுக்கு தேவை என்று கூறுகிறார்கள். பெரிய வெற்றியாளனாய் மாறிய இந்த சாதாரண பயந்த சுபாவம் உள்ள மனிதனை இவர்கள் இப்பொழுது ராஜாவாக்க பார்க்கின்றார்கள். நாங்கள் பார்த்தால், இவனை பார்க்கும்போது அவன் மிகவும் திறமையுள்ள, மிகவும் சிறந்த வீரனாக காணப்பட்டிருந்தால், அவன் ஒரு சாதாரண முட்டாள்தனமான சாதாரண மனுஷன். ஆனால் விசேஷித்த வீரனாக மாறுகிறதை இந்த இடத்துல பார்க்கின்றோம். அங்கே பலவான்கள் கூட இவன் கூட ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறார்கள். எங்களுக்கு தேவை ஒரு தலைவன், எங்களுக்கு தேவை. அங்கே தேவனுக்காக, தேவனை பின்பற்றுவதை குறித்து நன்றி செலுத்தின. ஆனால் அவருடைய தர்க்கம் என்னவா இருந்தது? நீ ஆச்சரியமானவன், எங்களுக்கு ஆச்சரியமான பலவானாக எங்களுக்கு ஒருத்தனை காண்பி, எங்களுக்கு கண்களால் காணக்கூடிய ஒருத்தனை எங்களுக்கு தாரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கூறிய காரியம். ஆகவே எங்களுக்கு வேறு ஜாதியினருக்கு காண்பிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதன் எங்களுக்கு தேவை, ஒரு அதிகாரம் உள்ளவன் தேவை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கிதியோன் தன்னை யாருக்கும் காண்பிக்க முற்படவில்லை. பாருங்கள் மனிதனுடைய எதிர்மாறான சுபாவங்களை. இந்த அறிக்கையின் பின்பு நீங்கள் அதற்கு இணங்குகின்றீர்களா? யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, நாங்கள் அவர்களுக்கு அங்கே பூமாலை போட்டவர்களை ஏற்றுக்கொள்வோம் என்று இருக்கிறார்கள். பாருங்கள், அநேக நேரத்தில்
அங்கே இறைச்சி சாப்பிடுவது அங்கே புற்றுநோய் ஏற்படுத்துகிறது, அது கூடாது என்று அங்கே ஒரு சிலர் கூறுகிறார். நான் ஒருவரை பார்த்து சொன்னால் அது தவறு என்று சொன்னால், அதாவது ஆம், களைப்பு இல்லாவிட்டால் அழுத்தம் கூடினால்தான் இப்படி புற்றுநோய்கள் வருகிறது என்று இன்னொருவர் கூறுகிறார். உங்களுக்கு இறைச்சி சாப்பிட விருப்பம், ஐயோ இறைச்சனை சாப்பிடாம இருந்தா எங்களுக்கு பிரச்சனை வரும் என்று இன்னொருவர் கூறுவார். கூறுவார் இல்லை இறைச்சி சாப்பிட்டால்தான் பிரச்சனை என்று இன்னொருவர் கூறுவார். இன்னொரு எனக்கு அதிக விருப்பம், இன்னொருவர் கூட அவர் தான் எனக்கு சொன்னார், இறைச்சி சாப்பிடாவிட்டால் இந்த சரீரம் ஆரோக்கியம் இருக்காது என்று இன்னொரு கூறு. எப்படி இருந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாய் போய்விடும். எல்லாமே எதுவுமே அளவுக்கு அதிகமாய் தேவைப்படக்கூடாது. நாம் சிந்திக்க வேண்டும். நான் உடற்பயிற்சி செய்வதற்கு நான் சோம்பேறி என்பதற்காக அல்ல, நான் அதற்கு விலகி இருப்பதற்காக நான் இதை கூறவில்லை. நாங்கள் எல்லாரும் சுயநலவாதிகளாயிருக்கின்றோம். நாங்கள் சுயநலவாதிகளாக எங்களை குறித்து நாங்கள் சிந்திக்கின்றோம். நாங்கள் எங்களை பற்றி எங்களிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து. மனிதர்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிற மனிதர்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அநேகர் அதை செய்வது தங்களுக்காக அல்லவா? நீங்கள் உங்களுடைய முழு காலம் முழுவதும் நீங்கள் குறுஞ்செய்திகள் அனுப்புகிறீர்கள். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது, குழப்பம் போது எப்படி செயல்படுகிறீர்கள்? நீங்கள் இரண்டு பக்கமும் நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். நீங்கள் செய்தி அனுப்பி குழப்பத்தை ஏற்படுத்துவதல்ல. தேவன் இந்த இடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? அவர் இந்த இடத்துல எதிர்பார்ப்பது உண்மையாகவே நான் பிதாவினுடைய சித்தத்துக்கு நான் முன் வந்து நிற்கிறேன் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் தேவனுடைய பக்கம் இருக்கிறீர்களா? நாங்கள் தேவனுடைய பக்கம் இருக்கிறோம், தேவனுக்காக இருக்கிறோம் என்று நாங்கள் கூறுகிறோம். ஆனால் உண்மையாக அதை சற்று சிந்திக்கும் போது நாங்கள் எங்களை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியதாயிருக்கிறது. உண்மையாக நாங்கள் தேவன் பக்கமாக இருக்கிறோமா? தேவன் தன்னுடைய பக்கம் இருக்கின்ற நாங்கள் தேவன் பக்கமாய் இருக்கிறோம் என்று தவறான சிந்தனை எங்களுக்குள் இருக்கிறது. நாங்கள் இருந்து கொண்டு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம் என்று நினைத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் செய்ய வேண்டிய, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், நாம் நம்மை பார்க்கிற விதம் அப்படி இல்லாவிட்டால் நாம் சிந்திக்கிற விதத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அவர் தொடர்ந்தும் பேசிய ஒரு காரியம், பிதாவோடு பேசிக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே தேவன் இந்த சந்தர்ப்பத்தில் எங்கே இருந்தார்? அவர் அப்பா பிதாவே என்று அவர் கூப்பிடுகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். அவர் பிதா இல்லாமல் ஒன்றையும் அவர் செய்யவில்லை. பிதாவினிடத்தில் கேட்டுதான் எதையுமே செய்தார். அவர் கூறுகின்றார், உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து நாங்கள் யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கும் பொழுது, அப்பொழுது எங்களுக்கு சரியான அது தூணை காண முடியும். நீங்கள் கண்ணாடியை பார்க்கும் பொழுது, முக கண்ணாடி பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதற்கு பழகிவிட்டால் நீங்கள் உங்கள் முகத்திலே நீங்கள் குப்பைகளை காண்பதில்லை. ஆண்டவரே இந்த குப்பைகளை பார்க்காமல் இருந்தால் நல்லது என்று நீங்கள் நினைக்க கூடும். அதை மறைத்துக் கொள்ள நீங்கள் முயற்சிக்கலாம். ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அதை தொடர்ந்து அதை மறைத்து வைத்திருக்க முடியாது. நாங்கள் அதை மூட முயற்சிக்கின்றோம். ஆனால் தேவன் சொல்கிறார், அதை என்னுடைய பார்வையிலே நீங்கள் மூட முடியாது, மறைக்க முடியாது. தேவன் அதை தொடர்ந்து அநேக காலமாய் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவன் இப்பொழுதும் அவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவன் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்து படிப்படியாக அவருக்கு ஒரு திட்டம் இருக்கின்றது. நாம் தேவனுடைய கிட்டி சேர வேண்டிய நோக்கம் இருக்கிறது. சுயநலவாதிகளாக நாங்கள் பொதுவான அந்த அடையாளம் என்னவென்றால், அவர்கள் மாற வேண்டிய காரியம், அவர்கள் வெளிப்பிரகாரமான காரியங்களை, வேறு மனிதர்கள் கூட காரியங்களை மாற்றிக்கொள்ள பார்ப்பார்கள். அவர்களுக்கு ஒரு காரியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த நபர்கள் இன்னொரு நபர்களை அவர்கள் பாவிப்பார்கள்.
அவர்கள் பாவித்துத்தான் அவர்களுடைய காரியத்தை அவர்கள் செய்ய முயற்சிப்பார், மற்றவர்களுக்கு கூடாக. இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் எங்களுக்கு காண்பிக்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் மாற வேண்டியிருக்கிறது. நாம் மாற வேண்டுமா என்பதை தேவன் நமக்கு பேசுகின்றார். மனிதர்கள் எந்த நேரமும் தங்களை அவர்கள் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மாற்றிக்கொள்ள விருப்பப்படுவதில்லை. அவர்கள் மற்றவர்கள் மாறுகிறதை தான் விரும்புவார்கள். வெளிப்பிரதத்தில் இருக்கிறவர்கள் தான் மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் மற்ற நபர்கள் மாற வேண்டும், நான் மாற வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்கள். வெளிப்பிரகாரமான உலகம்தான் மாற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மாறுவதில்லை. நாங்கள் பார்க்கக்கூடியும் உண்மையாகவே தேவன் எங்களுக்கு காண்பிக்கிறார் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு. முதலாவது நாங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் தான் மாற வேண்டும். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், அநேக நேரங்களிலே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர்கள் மாற வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு நாங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வாழுகின்ற மற்றவர்கள் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஏன் இந்த நாடு மாறாமல் இருக்கிறது, ஏன் இந்த சபை மாறாமல் இருக்கிறது, ஏன் இந்த மனிதர்கள் மாறாமல் இருக்கிறார்கள், இது தொடர்ந்து நாங்கள் இதைதான் பார்க்கின்றோம். நீங்கள் ஒரு வாகனத்தை ஓட்டும் பொழுது சில நேரத்தில் இந்த பிரச்சனை, ஐயோ அந்த மனிதர்கள் ஏன் மாறுவதில்லை, ஏன் இந்த மனிதர்களை மாற்ற முடியாமல் இருக்கிறது, ஏன் என்னுடைய மனைவியை மாற்ற முடியாமல் இருக்கிறது. நான் மாற வேண்டி இருக்கும் போது அதை சிந்திக்காமல் நாம் அநேக நேரங்களிலே நாம் சிந்திக்கிறோம் மற்றவர்கள் மாறுவதை குறித்து. அவர்கள்தான் மாற வேண்டும், திருந்த வேண்டும் என்று மாற வேண்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஞாபகத்தை வைத்து நாங்கள் நிறைவு செய்வதற்கு முன்பதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன்தான் வெளிச்சத்தின் தேவனாயிருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றையும் குறித்து அங்கே பொறுப்புள்ளவராயிருக்கின்றார். எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை குறித்து எங்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிப்பதற்கு நாங்கள் கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் வெளிச்சத்தின் தேவன் அவர்தான் பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அநேக நேரத்தில் நீங்கள் காண முடியும், அங்கே வீதிகளிலே அங்கே விளக்குகள் அங்கே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ராத்திரி நேரங்களில். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சில நேரத்திலே நீங்கள் அங்கே இசை கூட்டங்கள் நடக்கிற இடங்களிலே அங்கே விளக்குகள், வண்ண வண்ண விளக்குகள் போட்டிருப்பார்கள். ஆனால் தேவனுடைய வெளிச்சம் வாழ்க்கையிலே வரும்போது கிட்டி சேரும்போது மறைந்திருக்கிற எங்களுடைய சில காரியங்கள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆகவேதான் நாம் தேவனை அதிகமாக கிட்டி சேர வேண்டும். நீங்கள் கிட்டி சேர அவருக்கு கிட்டி சேரும் போது உங்களுடைய உள்ளார்ந்த ஏழ்மை தரித்திரம் மாறும். இதுதான் எங்களுக்கு தேவை. தேவனுக்கு எது தேவைப்படுகிறது? உங்களை அதிகமாய் கிட்டி சேர பண்ணுவது, உங்களை பரிசுத்தப்படுத்துவது, நம்மை பரிசுத்தப்படுத்துவது. நீங்கள் அதிகமாய் கிட்டி சேருகிற விதம் எவ்வளவோ அந்த வெளிச்சம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்று சொல்லும் போது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அது ஒரு வித்தியாசமான ஒன்று. கிறிஸ்தவ வாழ்க்கையின் மாற்றம் இதுதான். கிறிஸ்தவ மதத்தினுடைய மாற்றம் மற்ற மதங்களில் வேறுபடுவது இதில்தான். மற்ற மதங்கள் அநேகமாய் எதை செய்கின்றது? அவருடைய கிரியைகள் அதை மறைத்து வைப்பதற்கு, பாவத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் அநேக கிரியைகளை செய்கிறார்கள். அவர்கள் யாத்திரை போகிறார்கள், அங்கே பூஜைகள் செய்கிறார்கள், அன்னதானம் பண்ணுகிறார்கள், அநேக காரியங்களை அவர்கள் செய்கின்றார்கள். அவர்கள் பசும் கோமியம் என்று சொல்ல இப்படி என்னவோ காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள்.
தங்களுடைய வாழ்க்கையில் இருக்க அந்தகாரத்தை மறைத்துக் கொள்வதற்காக கிரியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல. முழுமையாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் செய்கிற கிரியினால் அல்ல. நீங்கள் பரிசுத்தப்படுவது, நீங்கள் சுத்தமாவது அந்த கிரியைகளை கூடாக அல்ல. நீங்கள் பாவி என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் பரிசுத்தமானோம் என்று விசுவாசிக்கிறது தான். நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் ஒருபோதும் பறித்துக் கொள்ள மாட்டேன். அது தேவனுக்கே உரியது. தேவனுக்கு தான் அந்த மகிமை, அதை கொடுக்க வேண்டும். நாம் கிதியோனை குறித்து பார்க்கும்போது அவன் கூறுகிறான், 23வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கும்போது, அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்ரவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கான்கள் இருந்தது. இஸ்ரவேல் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கான்களை அதிலே போட்டார்கள். பிறை சிந்தாக்களும் அரங்களும் மீதியானவர்களின் ராஜாக்களை போர்த்திக் கொண்டிருந்த இரத்தம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்து சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கான்களின் நிறை 1700 பொன் சேக்கலில் நிறைய இருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேல் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. பாருங்கள், இந்த இடத்துல கிதியோன் என்ன செய்கிறான்? நான் ஒரு ஏபோத்தை உண்டாக்குகிறேன், நீங்கள் உங்களுக்கு இருக்கிறதான பணம் தங்கங்களை ஏபோத்தை உண்டாக்கு என்பது அங்கே பிரதான ஆசாரியன் உடுத்திய அந்த ஆடையின் ஒரு பகுதி. அதை கிதியோன் உண்டாக்கி அந்த ஜனங்கள் நமஸ்கரிப்பதற்கு கொடுக்கிறான். கிதியோன் இந்த இடத்துல இதை செய்கிறான். கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் நமஸ்கரிப்பதற்கு, அவர்கள் சீலோமுக்கு தான் அங்கு நமஸ்கரிக்க போக வேண்டும், அங்குதான் கூடாமல் இருக்கிறது. ஆனால் ஏபோத்தை உண்டாக்கி அவன் அந்த இடத்திலே அவர்களை கூட்டி சேர்க்கிறான். அதன் நோக்கம் என்ன? அங்கே சுயத்தின் காரியம். நாங்கள் இங்கே பார்க்கிறோம், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்துல அவர்களை ஏற்படுத்துகிறான். இப்போது சீனாய்க்கு போக தேவையில்லை, நீங்கள் இங்கே வாருங்கள் என்று கூறுகிறான். இதுவும் ஒரு விக்கிரக ஆராதனைக்கு அங்கே ஊந்துதலை கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கு. நாங்கள் 9வது அதிகாரத்துக்கு போவோம். முதல் 2 வசனங்களை பார்ப்போம். செருபாபேலின் குமாரன் அபிமேலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரனிடத்துக்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, யெருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ? ஒருவர் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளுக்கும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்புகளும் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார். இதை செருபாபேல் கூறுகிறான். பாருங்கள், இந்த இடத்துல எதை செய்தார்கள்? நாங்கள் வெற்றி அடையும் பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தவறான காரியத்துக்கு நாங்கள் வெற்றிக்குள் போகும்போது நாங்கள் தவறான பக்கம் போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நாங்கள் அறியாமலேயே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிலையை உருவாக்கி நாங்கள் அந்த சிலைக்கு ஒரு நமஸ்காரத்தை செலுத்தி கொண்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாங்கள் அநேக சந்தர்ப்பத்திலே அந்த கணத்தை, மகிமையை, துதியை நாங்கள் கொடுப்பது வேறு காரியத்துக்கு கொடுக்கின்றோம். அநேக நேரங்களில் நாம் காலையில் எழுந்து நான் சிந்திக்கிற ஒன்றுதான், இந்த நாள் ஆண்டவரே, நான்
நான் எவ்வாறாக உமக்கு நான் கனத்தை கொடுப்பது? எந்த காரியத்திலே நான் கனத்தை கொடுப்பது? உண்மையாக இந்த சபை இது என்னுடைய பலத்திலே உருவான ஒரு சபை அல்ல. இது தேவனுடைய பலத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. இதைதான் நான் தொடர்ந்து நான் நம்புகிறேன். இவை அனைத்தும் கட்டியெழுப்பப்படுவது, இவை அனைத்தும் முன்னோக்கி வந்தது, இவை அனைத்தின் கிரியைகளுடைய நடைமுறையும் தேவன்தான். அவருக்குத்தான் எல்லா கன மகிமையும் போக வேண்டும். அவனுடைய தாயின் சகோதரர்கள் அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்றி சாய்ந்தது. பாருங்கள், இந்த இடத்தில் என்ன நடைபெறுகிறது என்று பாருங்கள். அவர்கள் ஒருவரும் தேவனை குறித்து ஒருவரும் சிந்திக்கவில்லை. அவர்கள் உண்மையாக இஸ்ரவேலின் ராஜா யார் என்பதை தான் அவர்கள் சிந்தித்துக் கொண்டு செயல்படுகிறார். அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர்கள் தேவனுக்கு சார்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர்கள் சிந்திக்கவில்லை. அநேக நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நடைபெறுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கனத்தை எதிர்பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையில் தான் அனைத்தும் நாம் அனுபவிக்கிறோம் என்பதை நாம் அந்த புரிந்துணர்வு ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் சிந்திக்கிறோம், எல்லாமே நான் தான் செய்தோம் என்று நினைக்கிறோம். நான் தான் எல்லாவற்றுக்கும் சிறந்ததாக வெற்றியாக செய்கிறேன் என்று நினைக்கிறோம். சபை ஊழியம் கிருபை என்பது அது மறந்து அது நம்மிடத்திலிருந்து தூர போயிருக்கிறது. எங்களுடைய சுயநலம் முன்பதாய் வந்திருக்கின்றது. ஆனால் உண்மையாக நாம் தேவன் பக்கம் திரும்பி நாம் தேவனை பார்த்து சொல்ல வேண்டும், நீங்க எனக்குள் வர வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் சகல காரியங்களும் ஆண்டவரே, முக்கியத்துவங்கள், அந்த கனத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் அதுக்குரிய உரிமையாளர் நீங்க ஒருவரே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டது போல நாங்கள் ஒரு படிமுறை முன்பதாய் போவதற்கு முன்பதாய் நாம் அமைதியாக இருந்து நாம் அமர்ந்திருந்து தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே நானும் இப்படி இருக்கிறேனா? நான் கிரியை செய்வது நான் இந்த ஜாதிகளை போல நான் கிரியை செய்திருக்கிறேனா? ஆண்டவர் என்னுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? என்னுடைய சிந்தனை எப்படியா இருக்கிறது? நாம் இதை குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் ஒரு ஆரம்பத்தை எடுப்பதற்கு முன்பதாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் அதை எங்களிடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது. கிதியோன் பெரிய ஒரு வெற்றியை பெற்றான். கிதியோன் இறுதியிலே தன்னை சார்ந்து தன்னை மையப்படுத்தி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தனக்கு எடுக்காமல் அவன் அங்கே ஏபோத்துக்கு அந்த காரியத்தை கொண்டு போனான். இறுதியில் அவன் செய்த பிழை இதுதான். நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய சொந்தமான அதை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். நாம் இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சபையிலே, உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனுக்கான காரியமா இருக்க வேண்டும். தேவனுடைய வேலை இது. அதை செய்வது தேவனுடைய மகிமைக்காக, கனத்துக்காக, உங்களுக்காகவோ என்னுடையதோ அது திறமைகளை காட்டுவதற்காக அல்ல. இவை அனைத்தும் நடைபெறுவது கடந்த வருஷமா இருக்கட்டும், இப்பொழுது நடைபெறுவதா இருக்கட்டும், அனைத்தும் தேவனுடைய மகிமைக்காக, கனத்துக்காக செய்கின்ற நடைபெறுகிற காரியம். ஆகவே நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், உங்களுக்குள் அப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்குள் வர வேண்டும் என்பதற்காக தேவனுக்கூடாக. தேவன் எப்பொழுதும் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் எங்களை குறித்து சிந்திக்கும் போது எங்கள் மேல் அவர் கிருபையா இருக்கிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தரப்படுகிறது. நீங்கள் அதை செய்யுங்கள் என்பதால், இதை சரியாக செய்யுங்கள் என்பதற்காக, இவைகளை வெற்றிகரமாக நீங்கள் செய்யுங்கள் என்பதற்காக. ஆனால் அதனுடைய கனம், அதனுடைய மகிமை, அதனுடைய துதி
அது உங்களுக்குரியதல்ல, அதை உங்களுக்குள் வைத்துக் கொள்வதல்ல. அது அது தேவனுக்குரியது, தேவனுக்காக ஏற்படுத்தப்பட்டது. தேவன் தொடர்ந்தும் எங்களுக்கு உதவி செய்கிறார், வழிகாட்டுகிறார், எங்களை தைரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை தாழ்மையாக வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் தேவனுக்கு ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் உமக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உண்மையாக நாங்கள் எங்களை குறித்து சிந்திக்காமல், எங்களுடைய சுயநலத்தில் மேல், எங்களுடைய பெருமையின் மேல் நாங்கள் கிரியை செய்யாமல், ஆண்டவரே ஆண்டவரே தேவனே, உம்மையே வீரராக காண்பிக்க, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்துவதற்கும் நீர்தான் எங்களுக்கு பலன் தருகிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்யும். நீர் அவனை வெற்றியை நோக்கி நடத்தின போது ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்க உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை நாங்கள் மனுஷருக்கு கொடுக்க முடியாது. ஆகவே நாங்கள் வெற்றி பெறுகிற எல்லாவற்றிலும் எல்லா ஆரம்பமும் அதனுடைய கனத்தையும் அந்த மகிமையும் அதனுடைய துதியையும் உமக்கே உரியதாக இருக்கட்டும். அப்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சபைகளிலே நீ உம்முடைய கிருபையை அதிகமாய் தந்தருள்வீராக. அது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன்.